செட்டிநாடு ஆட்டுக்கறி குழம்புங்க. டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இங்கே சாப்பிட்டுனே இருக்கலாமான்னு தோணுதுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் 1/2 கிலோ ஆட்டுக்கறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டோம். நம்ம அந்த கறி மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போது அன்னாச்சிப்பூ பாதி இருந்தால் போதும். பட்டை 2, லவங்கப்பூ ஒரு 5, ஏலக்காய் 1, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, கல்பாசி கண்டிப்பாக போடுங்க. இது நல்லா வாசனை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சு இதெல்லாம் வறுத்துக்குங்க. மசாலா எல்லாம் அளவோடு போடுங்க. இல்லைன்னா கறி குழம்பு கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். அதிகமாக ஆயிடுச்சுன்னா கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் போட்டுங்க. முந்திரி இல்லாதப்போ இது போல் கடலை போட்டுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுங்க, சின்ன வெங்காயம். தக்காளி, சின்ன தக்காளி 2ங்க, இதில் போட்டுக்கலாம். கடலை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தாங்க போடுறது. முந்திரி இருந்தால் போட்டுங்க. அப்படி இல்லை கடலை இல்லைன்னா டேஸ்ட்டுக்கு தான். வாங்கினா விட்டுருங்க. நீங்கள் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுங்க. கறி குழம்பு ஏன் இவ்வளோ கறிவேப்பிலைன்ட்டு நினைப்பீங்க. போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க கறிவேப்பிலை. தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் வந்தால் போதும். அது போட்டு வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாம். இது நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சின்னு வந்துடலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இது போட்டுக்கலாம். கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு நல்லா பொரியுதுங்க. ஒரு வெங்காயம் 1 போட்டுக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம அந்த கறியிலேயே இஞ்சி பூண்டும் போட்டுக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இதை நம்ம கறி மிளகாத்தூள், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். அந்த கறி எடுத்து இதில் போட்டு நல்லா துழைக்கலாங்க. நம்ம தயிர் எதுக்கு ஆட்டுக்கறியில் ஊற்றி பேசிட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, முத்தனை ஆடு இருந்தால் கறி வேகாது. நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு தாளிச்சோம்னா கறி நல்லா வந்துடும். அதில் ஏற்கனவே உப்பு நம்ம போட்டுருக்குறோம். இதில் ஒரு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இல்லை ஒரு 5 நிமிஷம் இப்படியே இந்த கறி வதங்கட்டுங்க. தொழை கொடுத்துனே இருங்க. இது இட்லி, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது போல் செஞ்சிங்கன்னா நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த மசாலாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லா மசாலாலாம் பெசர்னாப்புல எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடலாம். மணக்க மணக்க செட்டிநாடு ஆட்டுக்கறி குழம்பு இது போல் மசாலா அரைச்சி செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது குழம்பு மாதிரி வைங்க. இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கூட தண்ணி கம்மியாக வச்சுங்க. சப்பாத்திக்கெல்லாம் தண்ணி கம்மியாக வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது போல் கொத்தமல்லி காம்பு போடுங்க. தழை வந்து அப்புறம் நம்ம இறக்குறப்ப போடலாம். இது போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே மூடி வைக்கலாம். ஆட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செட்டிநாடு ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நல்ல கார சாரமாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.